ஆக்சிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் நம்ம டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கே போலீஸ் நம்மளை ஏதாவது கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்களா? நம்ம மேலே கேஸ் போட்டுற மாட்டாங்களா? இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா போலீஸ் நம்மளை விசாரிக்கிறதுக்கோ அல்லது தொந்தரவு பண்ணுறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடாது, அவங்கள விசாரணைக்காக கூப்பிடக்கூடாது. ஒருவேளை நாமளாக விருப்பப்பட்டு விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலுமே அவங்கள வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் விசாரிக்கணும். அதுவும் ஒரு டைம் தான் விசாரிக்கணும். நம்மளை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கம்பல் பண்ணி கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட சட்டமே இருக்குது. அந்த சட்டத்துக்கு பேர் குட் சமாரிட்டன் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் 2016 கவர்மெண்ட்டே ஏற்றுனாங்க. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படி தொந்தரவு பண்ணாங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த விஷயத்தை வந்து மோட்டார் வாகன சட்டம் இருக்குல்ல, அதுலேயுமே ஒரு திருத்தம் கொண்டு வந்து இப்போ யாராச்சும் அடிபட்டாங்க அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்னா கொண்டுட்டு போகிற வழியில் நம்மளுடைய கவனக்குறைவால் அவங்க இறந்தாலுமே நம்ம மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திலையும் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய டீட்டெயில்ஸு அதே மாதிரி நீங்கள் தான் பில்லு கட்டணும், நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. அதுவுமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தப்பு தான். ஆக்சிடென்ட் கேஸில் ஹெல்ப் பண்ணுறவங்கள காப்பாற்றுறதுக்குன்னு குட் சமாரிட்டன் லான்னு ஒரு சட்டமே இருக்கா? ஆனால் ஹாஸ்பிட்டலில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்களே. அவங்களா கேட்டு வாங்கல, நானாக தான் விருப்பப்பட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். அது ஏன் அப்படின்னா 2021 குட் சமாரிட்டன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் அடிப்படையில் இப்போ பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணி ரோடு ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு 1 hour, அதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 1 hourக்குள்ளே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் அதே போலவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளை வந்து குட் சமாரிட்டன் அந்த ஸ்கீம் படி 25,000 ரிவார்டு கேஷ் ரிவார்டு கொடுக்குறாங்க. நமக்கு 25,000 தருவாங்களா? ஆமாடா, இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது கேஷ் ரிவார்டு 5,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினாங்கல்ல, அது அவங்க போலீஸில் கொடுப்பாங்க. அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் நோட் பேட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதில் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு கேஷ் ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரதிபலன் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் அதெல்லாம் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஒருவேளை அவங்களே அந்த காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இப்போது போலீஸ் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, நம்ம என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அப்ரூவல் கமிட்டி இருக்கும், ஓகேவா? அந்த கமிட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த கமிட்டியில் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம அந்த ரிவார்டுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் நமக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ரிவார்டு வந்து ஒரு பர்சனுக்கு வருஷம் 5 தடவை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானவங்களை செலக்ட் பண்ணி நேஷனல் லெவலில் 1 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் அவார்டு தரதா சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்களா? சரி, 108க்கு ஃபோன் போட்டாலே ஜிஹெச்சுக்கு தானே கூப்பிட்டு போவாங்க. இவங்க ப்ரைவேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 108க்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க ஜிஹெச் தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னா அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நான் அங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால் அவங்களும் அங்கே வந்து விட்டாங்க.